கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு சேர்ந்து தெய்வத்தை தொழுது கொள்ள முடியாய் தேவனாய் கர்த்தர் கிருபெழுத்தபடியினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது நாமும் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்தில 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை தியானிப்போம். எடுத்தவர்கள் எழுந்திருந்து வாசிக்கலாம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறதாக வாசிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அப்போஸ்தலன் எழுதினார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று அவர் இங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். பிதாவிடத்தில் இருந்த அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று அவர் இங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். பிதாவினிடத்திலிருந்த அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் நித்தியமாய் இருக்கிறது, நாங்கள் அந்த ஜீவனை கண்டோம் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜீவன் ஆதி முதல் இருந்ததாகவே இங்கே அவர் சொல்லுகிறார். 1வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அவர் இங்கே சொன்னார். ஆதி முதல் பிதாவிடத்திலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் அவருடைய வார்த்தையே என்று அவர் இங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். பிதாவிலிருந்து வெளிப்பட்ட ஜீவன் அல்லது பிதாவுடைய ஜீவன் அவருடைய வார்த்தையாக இருந்தது என்று இங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவனாயிருந்த அந்த ஜீவ வார்த்தை, பிதாவிடத்திலே ஜீவனாயிருந்த அந்த ஜீவ வார்த்தை வெளிப்பட்டது. வெளிப்பட்ட வார்த்தையை அப்போஸ்தலர் கண்டார்கள். ஆனபடியினாலே தாங்கள் கண்டதை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அந்த வார்த்தை எவ்விதமாக வெளிப்பட்டதென்றால், தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அது சரீரத்திலே வெளிப்பட்டது என்றுதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை சரீரத்திலே வெளிப்பட்டது, மாம்சத்திலே அது வெளிப்பட்டது என்று நாம் 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கலாம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுடைய ஜீவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது. தேவனுடைய ஜீவனாயிருக்கிற வார்த்தை மாம்சத்திலே சரீரத்திலே வெளிப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஜீவன் சரீரத்திலே வெளிப்படவில்லையானால் தேவன் எப்படி இருப்பார் என்பதை நாம் அறிய முடியாதவர்களாக இருந்திருப்போம். தேவனுடைய ஜீவன் இயேசுவாய் சரீரத்திலே வெளிப்பட்டதினாலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நாம் இந்த நாட்களிலே கண்டுகொள்கிறோம். இதை தேவ ஜனங்களாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. வேதத்திலே அவ்விதமாகத்தான் எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வாசித்தோமானால், தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இவ்விதமாக 6ஆம் அதிகாரத்திலே 63வது வசனத்தில் எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். ஆவியாயும் ஜீவனாயும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று இங்கு எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை
இயேசுவாய் சரீரத்திலே வெளிப்பட்டது. அந்த ஜீவ வார்த்தை சரீரத்திலே வெளிப்பட்ட போது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொண்டோம். அந்த வார்த்தை சரீரத்திலே வெளிப்படாவிட்டால் நாம் நிச்சயமாக தேவன் எப்படி இருப்பார் என்று நாம் கண்டிருக்க முடியாது. அவர் மன உருக்கமுள்ளவர் என்பதையும், அவர் இரக்கமுள்ளவர் என்பதையும், அவர் கிருபை நிறைந்தவர் என்பதையும் நாம் இயேசுவிலே காண்கிறோம். அவருடைய மனசுருக்கம், தேவனுடைய மனசுருக்கம், தேவனுடைய கிருபை எல்லாம், தேவனுடைய ரட்சிப்பெல்லாம் அங்கே இயேசுவிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அல்ல, தேவனுடைய ஜீவன் சரீரத்திலே இயேசுவாக வெளிப்பட்டது. தேவனுடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக அந்த ஜீவன் வெளிப்பட்டது? எதற்காக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது? அதனுடைய நோக்கம் என்ன? இதை தேவஜனங்களாகிய நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார்? இதை குறித்து அப்போஸ்தலர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே அதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எழும்பினதின் நோக்கம் மனிதர்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பதும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதும் இதனுடைய நோக்கம். தேவனுடைய ஜீவன் எதற்காக வெளிப்பட்டது என்றால், மனிதர்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார் என்று இங்கு எழுதியிருக்கிறது. அதான் அந்த ஜீவன் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது என்றால், மனுஷர்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி காக்கப்பட வேண்டும் என்பதால். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏனெனில் நாம் ரோமர்கள் ரூபத்தை எடுத்து வாசித்தோமானால் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இவ்விதமாக எழுதி இருக்கிறதாக வாசிக்கலாம். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவும் வியாகுலத்தை அடையும். அது வியாகுலப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. மனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், சமாதானம் அவசியமாக இருக்கிறது. மனித ஆத்மா சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அடையக்கூடாதபடி பொல்லாங்கு தடை செய்கிறது. ஆனபடியினால்தான் அப்போஸ்தலர் எழுதும் போது பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும் என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவ ஜனங்களாக நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். நம்முடைய பொல்லாங்குகளிலிருந்து நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜீவன் வெளிப்பட்டது. இயேசுவாக அந்த ஜீவன் வெளிப்பட்டது நோக்கம் நாம் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி காக்கப்பட வேண்டும் என்பதால். பொல்லாங்கை குறித்து ஒரு பட்டியலை நம்முடைய கர்த்தர் கொடுத்தார். ஒரு பட்டியலையே இங்கே கொடுத்திருக்கிறதாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21 முதல் 23 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இங்கே பொல்லாங்கானவளை குறித்து இங்கே கர்த்தர் சொன்னார். இவையெல்லாம் பொல்லாங்கானவைகளாக இருக்கிறது என்று சொன்னார். இப்படிப்பட்ட பொல்லாங்கானவைகளிலிருந்து மனுஷர்கள் விலக்கப்பட வேண்டும்.
எந்த மனுஷனையும் இவ்விதமான பொல்லாங்குகள் ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பெருமையானாலும் சரி, தூஷணமானாலும் சரி, வன்கண்ணானாலும் சரி, கபடானாலும் சரி, காம விகாரமானாலும் சரி, மனுஷனை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியினாலே மனுஷர் தீமைக்கு உட்படுகிறார்கள். இந்நிலையிலிருந்து மனுஷர்கள் விலக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது என்று நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவது. அது மாத்திரமல்ல, ரோமர்கள் 37 வாசித்தமானால் 3ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 14 வசனங்களிலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். 3:8 வாசிக்கலாம். அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது என்று இங்கு எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். நாவின் கீழே விஷம் எப்படி சர்ப்பத்தின் நாவில விஷம் இருக்கிறதோ அவ்விதமாகவே மனுஷனுடைய நாவிலும் விஷம் இருக்கிறது என்று இங்கே அப்போஸ்தலன் சொன்னதாக பார்க்கிறோம். நாவானது பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சவிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். உள்ளம் இவ்விதமாக பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது, உதடுகளும் பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை நாம் சபிக்க கூடாது. ஆனால் மனுஷர்களோ மற்றவர்களை சபிக்கிறார்கள். அவருடைய வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்ற விதத்தில் எழுதப்பட்டாக பார்க்கிறோம். ஒரு மனம் திரும்பாத மனுஷனுடைய நாவு விஷம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவை எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். தூஷணமான வார்த்தைகளுக்கோ விஷம் நிறைந்த வார்த்தைகளுக்கோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. தேவத்திரிய பிரிய நாம் உண்டாவதாக தேவ ஜனங்களாகிய நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது தேவத்திரிய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு வார்த்தை அடியாண்டு உள்ளத்தை மிகவும் தொட்டது. எஸ்தரின் புஸ்தகத்திலே கடைசி வசனத்தை நாம் படித்தோமானால் அந்த வார்த்தை படிக்கும் போது உள்ளம் நெகிழ்ந்து போகிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்து வாசிக்கலாம். அவருடைய பேச்சை பாருங்கள். தேவனுடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாகவே அங்கே அந்த மொர்தெகாயை குறித்து எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு அருமையாக அந்த மொர்தெகாயை குறித்து தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தார். இந்த நாட்களிலே மனிதர்களை பார்த்தால் கலகம் உண்டாக பேசுவார்கள், தீமை உண்டாகும்படிதான் பேசுவார்கள். பொதுவாக நீங்கள் மனிதர்களை பார்த்தால் தீமை உண்டாக கலகம் உண்டாக பேசுவார்கள். அதுதான் அவருடைய நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்ல காரணம். ஆனால் மொர்தெகாயை குறித்து பார்க்கும்போது தன் ஜனத்தாருக்கெல்லாம் சமாதானமும் நன்மையும் உண்டாகும்படி பேசுகிறவனாக இருந்தார் என்று இங்கே அந்த மொர்தெகாயை குறித்து எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானம் உண்டாக பிறருக்கு நன்மை உண்டாக பேசுவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பேச்சின் மூலமாக ஒருவருக்கு நன்மை உண்டாக வேண்டும். நம்முடைய பேச்சின் மூலமாக ஒருவருக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். நம்முடைய பேச்சின் மூலமாக ஒருவருக்கு கலக்கமோ சமாதான குறைச்சல்களோ கலகமோ உண்டாவதற்கு நாம் இடம் கொடாதபடி காணப்பட வேண்டும். தெய்வத்துடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவ ஜனங்கள் எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். அவளுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷயம் இருக்கிறது, நாவின் கீழ் பாம்பின் விஷயம் இருக்கிறது, அவளுடைய நாவு பாம்பின் விஷயத்தால் நிறைந்திருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே அந்த பொல்லாங்குள்ள நாவை நன்மைக்கு ஏதுவாக நாம் பயன்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி நன்மை உண்டாக பேசுவதுதான். நம்முடைய கர்த்தர்
நமக்காக பரிந்து பேசுகிறவராகத்தான் இருக்கிறார். நம்முடைய கர்த்தரை குறித்து பார்க்கும்போது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றுதான். பரிந்துரைக்கிறது என்றால் ரெக்கமெண்ட் பண்றது என்று அர்த்தம் ஆங்கிலத்துல. பரிந்து பேசுகிறது, நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறது. தகப்பனிடத்துல பிள்ளைக்காக தாய் பரிந்து பேசுவாள். இந்த ஒரு தடவை போட்டோம், விட்டுருங்க, அடிக்காதீங்க, ஏதோ தெரியாம தப்பு செய்துதான் பரவாயில்லை என்று தாய் பிள்ளைக்காக தகப்பனிடத்திலே பரிந்து பேசுவது போல தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்தார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, நமக்காக பரிந்து பேசுகிற அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அவர் இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே பரிந்து பேசுகிறவராக இருந்தார். இப்பொழுதும் பரலோகத்தில் இருந்து பரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜீவன் பரிந்து பேசியது என்று காணாவியத்திலே பார்க்கிறோம். குற்றம் தீர்க்க வேண்டும் என்று ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து கர்த்தர் முன் நிறுத்திய போது அவளை ஆக்கினிக்குள்ளாக கர்த்தர் தீர்க்கவில்லை. ஸ்திரீயை இனி பாவம் செய்யாது என்று தான் சொன்னார். பரிந்து பேசினார். குற்றம் சாட்டினவளை கடிந்து கொண்டார். உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலிலே கல்லறிய கடவன் என்று அங்கே கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறது. இதிலிருந்து நாம் எல்லாரும் பாவிகள், மனிதர்களாகிய நீங்கள் எல்லாரும் பாவிகள் என்று அங்கே கர்த்தர் உணர்த்தினதாகவே நாம் பார்க்கிறோம். ஆரம்பினாலே அந்த ஜீவன் வெளிப்பட்டது, கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட்டது, கிறிஸ்துவாகிய ஜீவன் பரிந்து பேசுகிற ஜீவனாக வெளிப்பட்டது. தேவத்திரியே பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனதில் கொள்ள வேண்டும். சமாதானம் உண்டாக, நன்மை உண்டாக, நம்முடைய வாழ்க்கையிலே பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்களாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை எடுத்து வாசித்தோமானால் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாகவே பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அவருக்கு மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்றே நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. வெளிச்சம் இருக்கும் போது நாம் இடராது அருமையாக சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்று சேருவோம். இருள் இருந்தால் நாம் இடறுகிறது இன்னதென்று அறியாத இடத்துல இடறி விழுந்து விடுவோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவர் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறாக இருந்தார். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்குள் இந்த ஜீவன் ஒளியாக மனுஷருக்கு பிரகாசித்தது என்றே நாம் பார்க்கிறோம். இதே தேவ ஜனங்களாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டிய கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷருக்கு வெளிச்சத்தை கொடுக்க அவர் சகலத்தையும் தாங்கினார், சகலத்தையும் சகித்தார். மனுஷர்கள் மீட்கப்பட வேண்டும், செவ்வையான பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் அவிதமாக ஜீவித்தார். அந்த ஜீவன் அவிதமாக வெளிப்பட்டது பார்க்கிறோம். அவர் பரிந்து பேசுகிறவராக மாத்திரம் அல்ல, சகலத்தையும் தாங்கினவராக, சகலத்தையும் சகித்தவராக, தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீடிய பொறுமையுடையவராக அவர் வெளிப்பட்டதாகவே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அவர்கள் கண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜீவன் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாகவே பார்க்கிறோம். நாம் 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 2 கொரிந்தியர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்துல அப்போஸ்தலன் விதமாக எழுதுகிறதாக வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி அந்த ஜீவனை எவ்விதமாக வெளிப்பட்டதோ அவ்விதமாகவே அந்த ஜீவனை எங்களுடைய சரீரத்திலே வெளிப்பட வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலன் சொன்னதாக பார்க்கிறோம். தேவன் நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய ஜீவன் நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. இதை தேவ ஜனங்களாகிய நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி என்று அங்கே இவ்விதமாக அப்போஸ்தலன் சொன்னார். இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி, வெளிப்படும்படி என்று அவர் சொன்னார். நம்முடைய சரீரத்திலே இயேசுவின் ஜீவன் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கே தேவன் நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவாகிய சரீரம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஜீவனாகிய வார்த்தை வெளிப்படும்படியே
அதிகமாகவே இயேசுவாகிய சரீரத்திலே அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அவ்விதமாக நம்முடைய சரீரத்திலும் வெளிப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாகும். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வேளையும் இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நம்மிலே வெளிப்படும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவின் ஜீவன் சகலத்தையும் தாங்கக்கூடியதாக, சகிக்கக்கூடியதாக, பொறுமையுடையதாக, மற்றவருக்கு ஒளியை வீசக்கூடியதாக, பரிந்து பேசக்கூடியதாக அந்த ஜீவன் இருந்தது. மற்றவர்களுக்காக மனவுருக்கம் உள்ளதாக அந்த ஜீவன் இருந்தது. மற்றவர்களுக்காக அவர் மனதுருகிறார். தேவனுடைய பிரியநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை பார்க்கும்போது அவர் தனக்காக அவர் கண்ணீர் விடவில்லை. ஆனால் உலகத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் கண்ணீர் விட்டார், கதறினார். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எருசலேமை பார்த்தார். எருசலேமே, எருசலேமே, கோழித் தன் குஞ்சுகளை சட்டைகளில் கொள்ளுவா போல நான் உன்னை எத்தனையோ தர சேர்த்துக் கொள்ள மறந்தாயிருந்தேன் என்று சொல்லி அந்த எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அருமையான நண்பன் லாசரு மரித்து போனதை கண்டவர் கல்லறை இடத்திலே வந்து நின்று அவர் கண்ணீர் விட்டார். மற்றவர்களுக்காக கர்த்தர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் மனதுருகிறார். ஏழைகளை, வியாதியஸ்தர்களை, இல்லாதவர்களை கண்டு அவர் மனதுருகிறார். அறியாமை உள்ளவர்களை கண்டு அவர் மனதுருகிறார். பாவிகளாகிய நம்மை கண்டு நம்முடைய கர்த்தர் மனதுருகிறார். அப்படிப்பட்ட மனதுருக்க உடையவர்களாக, மன இரக்கம் உடையவர்களாக, பரிந்து பேசுகிறவர்களாக, நன்மையை தேடி பேசுகிறவர்களாக, சமாதானம் உண்டாக பேசுகிறவர்களாக, சகலத்தையும் தாங்கிறவர்களாக, சகலத்தையும் சகிக்கிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். அந்த மாதிரியை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய சரீரத்திலே அந்த ஜீவன் அவ்விதமாக வெளிப்பட்டது. நம்முடைய சரீரத்திலும் அந்த ஜீவன் அவ்விதமாக வெளிப்பட வேண்டும். இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டதன் நோக்கம் மற்றவர்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பதும், அது மாத்திரமல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதாகும். நம்முடைய நோக்கம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்னவெல்லாம் செய்யக்கூடுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக மனுஷனுடைய இயல்பான எண்ணம் என்றால் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மனிதர்கள் பிறர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அந்த ஜீவனுடைய காரியமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட பிரயாசப்படுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கென்று ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய நாவினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, சபியாதவர்களாக, உள்ளத்தால் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஏது உண்டாகும்படி நடந்து கொள்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதை தேவஜனங்களாகிய நாம் மறந்து விடக்கூடாது. அதை போலவே மற்றவர்கள் பொல்லாங்கிலிருந்து விலகும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷ ஆத்மா பொல்லாங்கிலிருந்து விலக்கி காக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவன் சரீரத்திலே வெளிப்பட்டது. நம்முடைய சரீரத்திலும் அந்த ஜீவன் அந்த நோக்கத்தோடு கூட வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடக்கூடாது. ஆனபடினாலே அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ஜீவன் நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது விளங்க, அதாவது நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடையூறுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் உண்டாகலாம். அதை பற்றி நாம் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே தேவ ஜனங்களாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் எழுதும் போது பாருங்கள், அதற்கு முந்தைய வசனத்திலே அந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த
பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லிவிட்டுதான் இந்த காரியத்தை எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும்படி நாம் பிரயத்தனப்படும் போது நமக்கு பலவிதமான துன்பங்களோ, கைவிடப்பட்ட நிலையோ, தள்ளப்பட்ட நிலையோ, மனம் முறிவடுகிற நிலையோ உண்டாகலாம், நெருக்கங்கள் உண்டாகலாம். ஆனாலும் இவை எல்லாற்றிலும் தேவன் நம்மை காத்துக்கொள்வார் என்ற நோக்கத்தோடு கூட நம்முடைய நோக்கம் இயேசுவின் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்க வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்களாகிய நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் ஆதி முதல் இருந்தது என்று சொல்கிறார். ஆதி முதல் இருந்தது இப்படிப்பட்ட ஜீவனே என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடியினால்தான் ஆதி சபையை பார்க்கும் போதும் ஆதி சபையாரும் அவ்விதமாகவே இருந்தார்கள். ஆதியிலே எவ்விதமாக தேவனுடைய ஜீவன் இருந்ததோ அவ்விதமாகவே ஆதி சபையார் இருந்தார்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் கூட அவ்விதமாக பிரயத்தனப்பட வேண்டும். அதற்காகத்தான் பல பாடுகளை, துன்பங்களை எல்லாம் சகித்து அநேகரை பொல்லாங்கிலிருந்து மீட்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்பட்டார், மற்ற அப்போஸ்தலர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஊழியர்கள் பிரயாசப்பட்டார்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும் போது கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 3வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கலாம். 1 யோவானிலே 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இங்கே பார்க்கும் போது நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருந்தது என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஆதி முதல் அந்த ஜீவன் இருந்தது. ஆதி முதல் இருந்த ஜீவன் எப்படி இருந்தது? ஐக்கியத்தோடு இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிதாவையும் குமாரனையும் பார்க்கிறோம். அவர்கள் ஒன்றாக ஐக்கியப்பட்டிருந்தார்கள், பிரிந்திருக்கவில்லை. அப்போஸ்தலர் யோவான் சுவிசேஷத்தை எடுத்து வாசித்தோமானால் 17ஆம் அதிகாரத்திலே 21-22 வசனங்களிலே இவ்விதமாகவே அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஒன்றாக இருக்கிறது போல அங்கே ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்றாக இருக்கிறது, ஐக்கியமாக இருக்கிறது. நாம் ஒன்றாக இருக்கிறது போல பிதாவும் குமாரனும் ஆதி முதல் ஒன்றாகவே இருந்தார்கள். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதி முதல் அவர்கள் ஒன்றாகவே இருந்தார்கள், ஐக்கியமாக இருந்தார்கள். கடைசி வரையும் அவர்கள் ஐக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ ஜனங்களாகிய நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்திற்காக பாடுகளுக்குள் உட்படுத்திய போதும், துன்பங்களுக்குள் உட்படுத்திய போதும், அடிக்கப்படுவதற்கும் அவமானப்படுவதற்கும் உட்படுத்திய போதும் குமாரன் பிதாவோடு ஐக்கியமாகவே இருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தன்னுடைய வாழ்க்கையில உண்டானாலும் தன்னுடைய பிதாவோடு ஐக்கியமாயிருக்கவே அவர் விரும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னுடைய பிதா என்னை இவ்விதமாக பாடுகளுக்குள் உட்படுத்தி விட்டாரே, துன்பங்களுக்குள் உட்படுத்தி விட்டாரே, என்னை அடிக்க இவ்விதமாக உட்படுத்தி விட்டாரே, என்னை அவமானப்படுத்த உட்படுத்தி விட்டாரே என்று அந்த குமாரன் ஒருபோதும் எண்ணவில்லை. தேவஜனங்களாகிய நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆதியிலே பிதாவும் குமாரனும் ஐக்கியமாக இருந்தார்கள். பிதாவுக்கு குமாரன் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் கடைசி வரையும் கீழ்ப்படிந்தார் இருப்பார். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் மட்டுமல்ல, வரப்போகிற நித்தியத்திலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 15ஆம் அதிகாரத்திலே 27-28 வசனங்களிலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். குமாரன் தாமும் சகலத்தையும் தன்னை கீழ்ப்படுத்தினோருக்கு கீழ்ப்பட்டி இருப்பார் என்று எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். அவருடைய ஐக்கியம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டும்.
நாம் ஐக்கியமாக இருக்கும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் எங்களோடு ஐக்கியமாங்கள் என்று அப்போஸ்தலர்கள் அழைத்தார்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், ஆதி முதல் ஐக்கியம் இருந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். பிதாவுக்கு குமாரன் சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்தும் மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபாய் காணப்பட்டு அவர் மரண பரியந்தும் சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய ஐக்கியம் எப்படி இருந்தது? எச்சூழ்நிலையிலும் ஐக்கிய குறைவு அங்கு உண்டாகவே இல்லை. இருவரும் ஏக சிந்தையோடு கூட அவர்கள் இருந்தார்கள் என்றே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ ஜனங்களாகிய நாம் இந்த வார்த்தையை கவனித்து பார்க்க வேண்டும். ஆதியிலே ஜீவன் இருந்தது. அங்கே ஐக்கியம் இருந்தது. எங்கே ஜீவன் இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் இருக்கும் என்ற ரகசியத்தை நாம் இதன் மூலமாக கண்டுகொள்கிறோம். எங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் இருக்கும். அங்கே பிரிவினைகளுக்கோ பேதங்களுக்கோ இடமில்லை என்பதை வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். எங்கே பிரிவினை பேதங்கள் இருக்கிறதோ அங்கே கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை. இதை தேவ ஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு வேளையும் மனதில் கொள்ள வேண்டும். இந்நாட்களில் இருக்கிற கிறிஸ்துவத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பிரிந்து செல்லவே மனிதன் விரும்புகிறான். தன்னை உயர்த்தவே, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவே மனுஷன் விரும்புகிறான். தன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளுகிறான். நீங்கள் உற்று ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீர்களே, ஆனால் மனிதர்கள் எதற்காக பிரிந்து செல்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவருடைய சுய பெருமையும் சுய காரியங்களும் சுய அபிலாட்சிகளும் சுய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணங்களும் இவ்விதமாகவே மனுஷர்கள் பிரிந்து செல்லும்படி தூண்டுகிறதாக பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தேவனுக்கு சமமாயிருப்பது அவர் விரும்பவில்லை. தன்னை தாழ்த்தினார். தன்னை ஒரு அடிமை போல எண்ணிக்கொண்டார். எப்படியாகிலும் பிதாவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினாலும் அவமானத்துக்கு உட்படுத்தினாலும் நிந்தைக்கு உட்படுத்தினாலும் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. பிதாவோடு கூட ஐக்கியமாயிருக்க அவர் விரும்பினார். அந்த ஐக்கிய பிரிவு உண்டான போது அவர் கதறினார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? உலகத்தின் பாவமெல்லாம் அவர்கள் சுமந்தது. அப்பொழுது அவர் கண்ணீர் விட்டு கதறதை பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதுவரையிலும் ஒன்றாக இருந்து தேவன் மனுக்குலத்தின் பாவம் அங்கே அவர்கள் சுமந்த போது அங்கே பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனபடினால் தான் பிதாவை காண முடியாத அவர் இவ்விதமாக அங்கே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கெஞ்சுவதை பார்க்கிறோம். அந்த ஜீவன் நம்மில் வெளிப்பட வேண்டும். தெய்வத்திலே பெரிய நாமத்துக்கு சோதனை உண்டாவதாக. இதை தேவஜனங்களாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எங்கே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் இருக்கும். எங்கே கிறிஸ்துவின் ஜீவன் இல்லையோ அங்கே நிச்சயமாக ஐக்கியம் இருக்காது. ஆதியிலே இருந்தது தேவனுடைய ஜீவனும் ஐக்கியமே. ஆதியிலே பிதாவும் குமாரனும் இருந்தார்கள், வேறு ஒன்றுமே உண்டாகவில்லை. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வேதத்தை தெளிவாக சிந்திப்பீர்களே, ஆனால் இந்த காரியத்தை கண்டுகொள்ள முடியும். ஆதியிலே வேறு ஒன்றுமே இல்லை. பிதாவும் குமாரனும் இருக்கிறார்கள். ஆதி முதல் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி போலவே இன்றளவும் அல்ல நித்தியத்திலும் இருப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தே இருப்பார். இதை தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் ஜீவனுடையவளாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே ஐக்கியம் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இதை வாசிக்கிறோம். 18:19 நாம் இவ்விதமாக அங்கு எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவினால் அது உண்டாயிருக்கும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருந்தார்கள். பிதா சொல்ல குமாரன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அதுதான் வேதத்தின் ஆரம்பம். பிதா உண்டாக கடவுள் என்றார். உண்டாக கடவுள் என்று சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்தது.
அங்கே பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு மனம் இருந்தது, அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள், எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாயிற்று. அப்படி போல உலகத்திலே நாம் இருவர் ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே காணப்படுவோமானால் எல்லாம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்டாகவில்லையானால் அங்கே ஒரு மனம் இல்லை. அங்கே ஒரு மனம் இல்லை என்றால் அங்கே பிரிவினை உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம். அங்கே பிரிவினை உண்டாயிருக்கிறது என்றால் அங்கே கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை என்று அர்த்தம். தேவஜனங்களாகி நீங்கள் மிகவும் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இருவர், அநேகம் பேர் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை, 2 பேரைத்தான் சொல்லுகிறார். உங்களில் 2 பேர், உங்களில் 2 பேர் நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாக, இந்த காரியம் அந்த காரியம் என்று சொல்லவே இல்லை. அப்படித்தான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று அங்கே சொல்கிறார். பார்க்க அந்த ஒரு மனம் ஒன்றை சிருஷ்டிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இது தேவ ஜனங்களாகிய நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒருமனப்பட்டிருந்தால் நமக்குள் ஜீவன் இருக்கிறது என்று அர்த்தம். ஆதி சபையார் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். ஆனபடியினாலே அவர்கள் கூடி வந்த இடம் அசைந்தது, அங்கே வல்லமை வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சப்தமிட்டு என்று அங்கே ஜெபித்ததாக பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சப்தமிட்டு அங்கே விண்ணப்பம் பண்ணினார்கள். அப்படி அவர்கள் ஒருமனப்பட்டு விண்ணப்பம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். ஒரு வல்லமை அங்கே உண்டாயிற்று, ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே தேவனுடைய ஜீவன் வெளிப்பட்டது. காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாயிருந்தது, ஐக்கியம் உண்டாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று உண்டாவதற்கு ஐக்கியம் தேவை என்பதை வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய ஐக்கியம் அல்ல, 2 பேருடைய ஐக்கியமே. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவும் குமாரனும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உண்டான எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவ்விதமாகவே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் எல்லாம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவஜனங்களாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு ஒன்று உண்டாகவில்லையானால் நாம் ஒருமனப்படவில்லை என்றே அர்த்தமாகும். எங்கே தேவனுடைய ஜீவன் வெளிப்படவில்லையோ அங்கே ஐக்கியம் இல்லை என்பதை அர்த்தம் என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறதாக பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவஜனங்களாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆதியிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒருமனப்பட்ட அதாவது ஒன்றாக இருந்தது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனோடு கூட இருந்தது. அவ்விதமாக நாம் காணப்பட வேண்டும். என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகுங்கள் என்றுதான் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தலர், நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகுங்கள். நாங்கள் உங்களோடு வந்து ஐக்கியமாகிறோம் என்று அங்கே சொல்லவில்லை. குமாரன் பிதாவோடு தான் ஐக்கியமா இருந்தார். நாம் அப்போஸ்தலரோடு தான் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது அவசியமான காரியம் என்று வேதம் காண்பிக்கிறது. இதை தேவஜனங்களாகி நீங்கள் மிகவும் தெளிவாக தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜீவனும் ஐக்கியமும் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜீவன் உண்டாயிருந்தால் ஐக்கியம் உண்டாயிருக்கும். ஜீவன் எவ்விதமாக நம்மில் விளங்க வேண்டும் என்பதற்கு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார், அப்போஸ்தலர் மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஆனபடினாலே அந்த ஜீவன் நம்மிலும் வெளிப்பட தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துடைய ஜீவன் நம்மில் வெளிப்படவே தேவன் நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்மை கிரேத்து கொண்ட தேவனுடையவர்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய. ஆனபடியினாலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நாம் தேவனுடைய இந்த சரீரத்திலே தேவனுடைய ஜீவன் விளங்க ஜாக்கிரதைப்படுவோமாக. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை சிந்திக்கவும் உணர்ந்து கொள்ளவும் உங்கள் மத்தியிலே அறிவிக்கவும் தேவன் கிருபை அளித்தபடியினாலே
கர்த்தரை நான் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படினாலே ஜீவனுள்ள பிள்ளைகளாய் நாம் இருந்து ஐக்கியத்தை காத்து தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்கள் பொல்லான்களிலிருந்து விலக்கப்படவும், அது மாத்திரமல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நாம் காரணங்களாக காணப்படுவோம். அதற்காக தீமையை சகிப்போம், பொல்லாதவர்களை சகிப்போம், எல்லாத்தையும் சகித்து தாங்கி கிறிஸ்துடைய ஜீவனை வெளிப்படுத்தி தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐக்கியத்தை காத்துக்கொள்ளவும். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபைப்படுத்தபடியினாலே நன்றி சொல்லி உடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையை முடிக்கிறேன். அருமையானவர் இனிமையானவர் என்ற 251வது பாட்டை பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 251வது பாட்டு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தராம்
அருமையான ஆராதனை வேளை நீர் எங்களுக்கு தந்திருக்காக ஸ்தோத்திர சுவாமி. உம்முடைய கிருபை உள்ள கர்த்தாவி, ஆயும் ஜீவனமாயிருக்கிற கர்த்தாவி, வார்த்தையை சிந்திக்க தியானிக்க ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தபடினாலே நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் ஜீவன் உள்ளவளாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்கள் கிறிஸ்து ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கப்பட வேண்டும் என்று கர்த்தாவே இறைவா நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தா ஒளியாயிருக்கிற அந்த ஜீவனை பெற்று நாங்கள் ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தா எங்கள் சரீரங்களை பூர்வமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஆதியிலே எவ்விதமாக பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருந்தார்கள் அவ்விதமாக நாங்கள் ஒன்றாயிருக்க எங்களுக்கு கிருபைக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனும் ஐக்கியமே பிரதானமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. ஆனபடினாலே ஜீவனும் கர்த்தாவே ஐக்கியத்தையும் உடையவளாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட்டு எங்கள் அப்பா பிதாவே சூத்திரம் கர்த்தாவே அநேகர் மீட்கப்படும் கருவிழாய் இருக்க அனுகிரகம் செய்ய தேவஸ்தானால் விண்ணப்பிக்கிற சுவாமி கிருபை செய்யும். கர்த்தாவே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லாரும் பொல்லாங்கிலிருந்து கர்த்தா விலக்கி காக்கப்பட வேண்டும் என்பது உங்கள் சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை எங்கள் மத்தியில் நிறைவேற்றினீர். எங்கள் பொல்லாங்கிலிருந்து எங்களை மீட்டு காத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீர். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாரும் மத்தியிலும் பரிதமாக நாங்களும் கருவிகளாயிருக்க எங்களுக்கு கிருபைக்கு ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களுடைய சரீரத்தை கர்த்தாவே இறைவா கேட்கிறீர். அந்த சரீரத்தை எங்கள் ஜீவ கர்த்தா இயேசுவின் ஜீவன் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இதை அறிந்து உணர்ந்து நாங்கள் சர்வ ஜாக்கிரதையோடு ஜீவனம் பண்ண ஆண்டவரே நாங்கள் காணப்பட கிருபைக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். முழு சபை ஆசீர்வதி, தலைமை பெற ஆசீர்வதி, உடன் ஊழியக்காடை குடும்பங்கள் விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதி. எங்கள் அன்பான தகப்பனை சோத்திரம் கர்த்தா முழு சபையோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த கடைசி ஆளோடையும் சிறக்க அனுகிரகம் செய்யும். எல்லா நிலையும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் ஒருமனப்பட்டு குடி வந்த போது குடி வந்த இடம் அசென்றது என்று எழுதியிருக்கிறதே அவ்விதமான ஒருமனத்தை எங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கும். கிறிஸ்து ஜீவன் எங்கள் ஒவ்வொருவரும் வெளிப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். கிருபை தான் கிருபை அந்த பிதாவே உமது கிருபை என்று நாங்கள் ஒன்றையும் கருத்தை பெற்றுக்கொள்ள இல்லாதவர்கள் நிறைவே ஆனபடி நான் எங்கள் கிருபை எங்கள் மீது கொழுந்துருளி கர்த்தாவே எங்களுக்கு சகாயம் செய்து எங்கள் அப்பா பிதாவே இந்த சிந்தையில் நாங்கள் வளர்ந்து பிறகு உதவி செய்ய வச்சுக்கிறோம். கிருபை செய்யும். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கூடி வந்திருக்கும் பொழுது சபை ஆசீர்வதியும். கிளைசவளைக்கும் மகிமை உண்டாயிருக்க அனுகிரகம் செய்யும். கருத்தா வருத்தங்கள் பாரங்கள் வேதனைகளை மாற்றும். எங்கும் சமாதானம் சைக்கும் சந்தோஷம் நன்மை உண்டாயிருக்க அனுகிரகம் செய்யும். வேதனைகள் நீங்கள் உதவி செய்யும். எங்கள் அப்பா பிதாவே சூத்திரம் கர்த்தாவே இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தாவே பெரிய காரியத்தை சுவாமி எல்லாமே வறுமைகள் எல்லாம் நீக்கப்பட அனுகிரகம் செய்யும். ஆவிக்குரிய தரித்திரம் பூர்ணமாய் கர்த்தா விலக உதவி செய்யும். நாங்கள் கர்த்தாவே ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் என்றென்னும் கர்த்தா ஜீவனம் பண்ண சகாயம் செய்யும். எல்லாரும் தெய்வ கிருபையுடன் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வேத்தியாசெல்லாம் பார்க்கும்போது எங்கள் கண்களை திறந்தாலும் எங்களை கட்டாத நாங்கள் அறியாத பெரிய காரியங்களை காண்பியும். இந்த கடைசி கால சித்தம் எவ்விதத்தில் பூர்ணமாக நிறைவேறும். சபை கொண்டு கர்த்தா நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தா பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தா பரிசுத்த தலைமையுடைய கரங்கள் உயர்ந்திருக்க அனுகிரகம் செய்யும். அப்பா பிதாவை சோத்திரம் கர்த்தாவே எல்லாத்தையும் கர்த்தாவை சோதராண்டவரே நாங்கள் கர்த்தாவை ஐக்கியத்தோடு காணப்பட அனுகிரகம் செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். நன்றி. இம்மட்டும் தேவாவியான எங்களுக்கு உதவி செய்தவுடைய நாளை சோத்திரம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.